ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பை நல்லா இந்த மாதிரி அரைச்சி நம்ம வடை செய்யும் போது நல்லா கெட்டியாக செய்வோம் இல்லைங்களா? இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இட்லி மாவு பேட்டருக்கு வந்து செஞ்சுக்கணும். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்கள் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பு மேலே தவா வச்சு அந்த தவாவில் இந்த மாதிரி வாழை இலைகளை 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக ஊற்றிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் நடுவில் ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இலைகளாக எடுத்து அதில் 2 பீஸாக இப்படி ஊற்றிக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா சூப்பராக வெந்து வந்துடுங்க. பொதுவாகவே நம்ம உளுந்து வடைனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை எண்ணெயில் சாப்பிட்றதுனாலேயே நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வாழை இலையில் கண்டிப்பாக வந்து சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்குங்க. அதோட வாழை இலையில் செய்கிறதுனால ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் நேரம் வெந்த அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து திருப்பி போட்டு 2 சைடும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா செம்ம சூப்பரான நமக்கு உளுந்தம் பருப்பு வடை வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து நீங்கள் அதாவது இந்த நான்ஸ்டிக் இல்லாமல் கல் வந்து வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவீங்களா, தோசை கல் அந்த மாதிரி கல் வந்து இரும்பு கல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அலுமினியம் கல் யூஸ் பண்ணுறீங்கன்னா திருப்பும் போதும் அதில் ஒரு வாழை இலையை வந்து நம்ம சேர்த்து அதுக்கப்புறமா திருப்பி போடணும். அதாவது மேலே வந்து ஒரு வாழை இலையை வச்சு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு 2 சைடு வேக வைக்கணும். இல்லை நான்ஸ்டிக் தவாவாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா செம்ம சூப்பராக நமக்கு உளுந்து வடை ரெடி ஆகிடுங்க. இதுக்கு வெறும் உளுந்து வந்து நான் அரைச்சி கொண்டு வந்தேன் பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் வந்து சேர்க்கலாம். வெறும் கல்லில் செய்யும் போது நீங்கள் எண்ணெய் ஊற்றி செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து அப்படியே இந்த மாதிரி சுத்தமாக ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி வடை செய்கிறதுக்காக வாழை இலையை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போ நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம பொதுவாக எண்ணெய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி சட்னியை வச்சு. இல்லைனா இந்த மாதிரி தவாவில் சின்ன சின்னதாக ஊற்றியும் எடுத்துக்கலாம். தவாவில் ஊற்றும் போது என்ன ஆகும்னா நம்ம நான்ஸ்டிக்காக இருந்தால் கரெக்டாக வந்துடுங்க. ஆனால் இதே இரும்பு கல்லோ இல்லை அலுமினியம் கல்லோ இல்லை ஸ்டீல் மாதிரி போன்ற கல்லெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அப்படியே வராது. அதனால் வந்து நம்ம எண்ணெய் வந்து லைட்டாக போட்டு தான் செய்ய வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி தோசை செய்யும் போது எண்ணெய் போட்டுருவோமோ அந்த மாதிரி எண்ணெயை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஊற்றி சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்கான, அதாவது கொஞ்சம் கனமான நம்ம வந்து ஊற்றணும். அதோட இதில் வந்து வெங்காயம், இஞ்சி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து உளுத்தம் பருப்பு அரைக்கும் போதே பச்சை மிளகாவை வந்து அரைச்சிட்டேன், மிளகும் பச்சை மிளகாவும் அரைச்சிட்டேன். வெங்காயமும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை வந்து இது எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம்னா என்ன ஆகுனா பசங்க வந்து அதை தூக்கி போடாமல் கொஞ்சமாச்சும் அதை சாப்பிடுவாங்க. நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டோம்னா என்ன ஆகுனா பசங்க அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. எடுத்து தனியாக வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதோட ஹெல்த் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வெங்காயம் மட்டும் சின்ன சின்னதாக போட்டு இந்த மாதிரி செஞ்செடுக்கலாம். லைட்டாக எண்ணெய் போட்டு 2 சைடும் நல்லா சுட்டு எடுத்தோம்னா செம்ம சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தவாவில் வந்து வாழை இலையை வச்சு செஞ்சிங்கனாலும் செம்ம சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த மாதிரி செய்யலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உளுத்தம் பருப்பு மாவு ஊற்றும் போது இந்த மாதிரி தவாவில் லைட்டாக எண்ணெய் வந்து வேணும்னா நீங்கள் எண்ணெய் போட்டு செய்யலாம், இல்லைன்னா வாழை இலையில் செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.